எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வரா சரணம், கோடீஸ்வரா நமக. சரி, இப்போ ஒரு அருமையான அனுபவங்க நண்பர் சொல்லியது. இந்த அனுபவத்தில் நடந்துள்ள அந்த ஆன்மீக புதையல்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே இந்த காணொளியின் நோக்கம். அதாவது மறு ஜென்மம், மறுபிறப்பு, கர்மா, இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இவைகளில் தெரிந்தும் தெரியாமலும் உள்ள தெய்வீக ரகசியங்கள் ஏராளமாக உள்ளன. அறிந்தும் அறியாமலும் உள்ள ஆன்மீக அற்புதங்கள் ஏராளமாக உள்ளன. அதாவது மறுபிறப்பு, முன்ஜென்மம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம அப்படியே அது நம்ம கேட்ட விஷயங்களையும் சரி, நாமே சில டைங்களில் அனுபவிச்சிருப்போம், அதெல்லாம் சரி, அதெல்லாம் அப்படியே மறந்து போயிடுறோம். அதில் உள்ள ஒரு ஆன்மீக ரகசியங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராயணுங்கிற மனப்பான்மை இல்லை. அதாவது நம்முடைய சொந்த வேலைகளை விட வேண்டிய அவசியம் இல்லை, நமது வாழ்க்கை நடைமுறைகளை விட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரனின் அருளால் நமக்கு நம்மை தாண்டி செல்கின்ற ஆன்மீக அற்புதங்களை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆன்மீக அற்புதங்களை நாம் கிரகித்துக் கொள்றதுனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, வெறுமன ஸ்பிரிச்சுவல் நன்மை மட்டும் இல்லைங்க. இவைகளெல்லாம் நமது வாழ்க்கை கல்விக்கும் உதவும், ஆன்மீக கல்விக்கும் உதவும், எல்லாத்துக்குமே உதவுங்க. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அதை நடைமுறைப்படுத்தணும்னா நமக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, நமக்கு காசும் கிடைக்குங்க. ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுது, நம்மளுடைய வாழ்க்கை திறன் கூடுது, நம்முடைய வேலை திறன் கூடுது, இந்த ஆன்மீக அற்புதங்களை நம்ம உணர்ந்துக்கிறதுனால. ஏன்னா வாழ்க்கை நடைமுறைகளை நம்ம உணர்ந்துக்கிறோம், அதை அப்படியே லைஃப்பில் ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு படிக்கிற நாலேஜும் கூடுதுங்க. அதாவது இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுனா அந்த படிக்கிற அறிவு கூடுதுங்க, கிரகிக்கிற தன்மை கூடுதுங்க. நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னா அந்த தொழிலில் உள்ள நிர்வாகத்திறமை கூடுதுங்க. ரெண்டாவது நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அந்த வேலையில் உள்ள திறமை கூடுதுங்க. இவைகள் எல்லாவற்றையும் விட அந்த ஞானேஸ்வரனின் அனுபவங்களை அனுபவிப்பது நமது ஆன்மாவில் கலந்து, நமது உயிரில் கலந்து, ஊனில் கலந்து, உடலில் கலந்து, அது ஒரு உன்னதமான ஒரு தெய்வீகமான நிலைகளை தோற்றுவிக்கின்றன. அந்த தெய்வீகமான நிலை நமது ஆன்மீகத்திற்கும் அருள்பாலித்து வாழ்க்கைக்கும் அருள்பாலிக்கின்றது. இப்போ பாருங்க, அதாவது 2011ஆம் வருஷம் நடந்த ஒரு விஷயங்க என் நண்பர் சொல்றாருங்க. அப்போ கணக்கன்பட்டி பகவானோட பௌதிக சன்னதிங்க. அப்போ அவர் பௌதிக உடலில் இருந்து அருள்பாலிச்சுட்டு இருந்தாருங்க. இப்போவும் பௌதிக உடல்லையும் இருக்காரு, அதே சமயம் பௌதிக உடல் இல்லாமல் அந்த சூட்சும உடல்லையும் இருக்காருங்க, அது வேற விஷயம். அப்போ அந்த பௌதிக உடலில் இருந்தப்போ நடந்த ஒரு விஷயங்க, அப்போ நடந்த ஒரு அனுபவத்தை அவர் சொல்கிறாருங்க. எனக்கு உடலும் ஆன்மாவும் உயிரும் அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் கலந்து என்னை மறந்தேன். அதை கேட்குறப்ப நமக்கு சாதாரணமாக இருக்குங்க, ஆனால் அதில் அனுபவித்து பார்க்குறப்ப அதில் உள்ள ரகசியங்கள் நிறந்தவைங்க. அதாவது ஒரு நாள் காலம்புற ஒரு 11 மணிங்க. அப்போ என் நண்பர் உட்காந்துருக்காருங்க, ஒரு சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி என்னமோ அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தி வரலங்க. அப்போ ஓரளவு கூட்டம் வந்துட்டு இருக்க அந்த காலகட்டம் தாங்க. அன்றைக்கி என்னமோ சரியாக அவ்வளோ கூட்டம் வரலங்க, ஒரு 11 அல்லது 12 பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வர்றப்ப ஒருத்தர் வயது முதிர்ந்தவர், இன்னொருத்தர் ஒரு மிடில் ஏஜ்ங்க, ஒரு 45 வயசு இருக்குங்க. இவர் பெரியவர் வர்றப்ப மூட்டை பகவான் ஒன்றுமே சொல்லலையாங்க. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் அந்த 47 வயசுக்காரர் வர்றப்ப ஒரு சொல்கிறாராம் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட, அந்த அயோக்கிய மூட்டைக்காரன் வர்றான் பாடுறா, இப்படி அந்த அயோக்கிய மூட்டைக்காரன் வர்றான் பாடுறா அப்படின்னாராங்க. அப்போ என்னுடைய நண்பர் புரிஞ்சுட்டாராம், அந்த மூட்டைகளில் பழைய சமாச்சாரங்கிற மூட்டையில்
இந்த அயோக்கியத்தனமான காரியம் பழைய சமாச்சாரத்தில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவர் என்னோட நண்பர் உணர்ந்துட்டாராங்க. ஏன் அந்த அயோக்கிய மூட்டைகளை குறைக்கிறாருன்னா, அவன் வந்து முன் ஜென்மத்தில் அயோக்கியத்தனமான காரியங்களை பண்ணி அயோக்கிய மூட்டைகளை வந்து சரக்கை சேர்த்தாலும் கூட இந்த ஜென்மத்தில் ஞானேஸ்வரனை பார்க்க வந்துட்டான் இல்லையா. அவன் எவ்வளவுதான் வந்து முன் ஜென்மத்தில் வந்து அயோக்கிய மூட்டைகளை சேர்த்திருந்தாலும் கூட இந்த ஜென்மத்தில் ஞானேஸ்வரனை பார்க்க அவர் தரிசனம் பண்ண வந்துட்டான் இல்லையா. அந்த ஒரே காரணத்திற்காக அவனுடைய அந்த பாவ மூட்டைகளை சிறிது சிறிதாக குறைக்கின்றார். புரியுதா? இப்போ ஞானேஸ்வரனை பார்க்க வரலன்னா அந்த பாவ மூட்டை குறையாதுங்க. அவனுக்கு இயல்பாக எப்போ என்ன நடக்கணுமோ அதாங்க நடக்கும். இப்போ இந்த ஞானேஸ்வரனை கணக்கன்பட்டியாரை பார்க்க வந்ததுனால அந்த பாவ மூட்டைகளை அவர் குறைக்கிறாருங்க. அப்படிங்கிறப்ப பாவ மூட்டைகளை சீக்கிரம் குறைக்காதுங்க. அப்போ அவனுக்கு சீக்கிரம் நல்ல காலம் வந்துடுதுங்க. இதெல்லாம் மறைந்திருக்கிற உண்மைகள். இவைகளெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்க. இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்க, அந்த அந்த அவர் அந்த கணக்கன்பட்டி பகவான் சன்னிதானத்தில் அந்த 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னால, ஒரு 11 பேர் இருக்காங்கன்னு சொன்னால, அப்போ வந்து இந்த ஒரு சொன்னார்ல இந்த அயோக்கிய மூட்டையை சுமந்து வர்றான்ட்டு, அதே மாதிரி அன்று இரவும் கூட அன்னைக்கு முழுசாக அவர் தங்கியிருக்காருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக என் நண்பர் வந்து அங்கேயே தங்கியிருந்தாங்க. அன்றைக்கு இரவு ஒரு 10 மணிக்குங்க இன்னொரு சம்பவம் நடந்ததுங்க. அப்போ இன்னும் கூட்டம் அதிகமாக வந்ததுங்க. அப்போ பாருங்க, அந்த இரவில் அந்த நேரத்தில் காக்காய்ங்கெல்லாம் பொதுவாக வந்து 8:30 மணிக்கு 9 மணிக்கே வந்து வருமா, சன்னதிக்கு வருமா என்னங்க, அது பாட்டு தூங்கிட்டு இருக்குங்க. அது கூடோ கூண்டுலையோ அது பாட்டுக்கு அதுக்குன்னு உள்ள ஒரு வீடு இருக்கு இல்லையா, ஒரு சின்ன கூடு மாதிரி, அது தூங்கிட்டு இருக்குங்க புள்ள குட்டிகளோட. நம்மளை மாதிரி தாங்க அதுவும். புரியுதா? அப்போ 8:30 மணிக்கு பாருங்க ஒரு காக்கா வந்துருக்குங்க. அது ஒரே ஒரு ஒத்த காக்காங்க. ஒத்த காக்கா வந்து அங்கே உள்ள அந்த அந்த பக்தர்கள்ட்ட இறைச்சது அந்த உணவுகள், அதில் அந்த சோற்று பருக்கை, அப்புறம் அந்த தானியங்கள், அந்த மாதிரி உணவு அதை கொத்திட்டு இருந்ததுங்க. கொத்திட்டு இருந்தப்ப என் நண்பர் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அதை சூச்சில் விரட்டினாராங்க. அப்போ வந்து மூட்டைசாமி சொன்னாராம், ஞானேஸ்வரன் கணக்கன்பட்டியார் சொன்னாராம், டே மகாநாயண்டா விரட்டுற அப்படின்னாராங்க. பார்த்துக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது நிறைய உண்மைகள் இருக்குங்க. காகத்துக்கும் நமது மூதாதையர்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. நமது மூதாதையர்களுக்கும் இல்லைங்க. அதாவது காக வடிவத்தில் வந்து சித்தர்கள் வர்றதுண்டு, பைரவர் வடிவத்தில் சித்தர்கள் வர்றதுண்டு. புரியுதா? அப்போ பாருங்க, ஒரு 8:30 நைட்டு 8:30 9 மணிக்கு வந்து அந்த காக்காயை அவர் விரட்டினப்ப அவர் முட்டையை போக சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? டேய் ஏண்டா மகான விரட்டுற அப்படிதான் பார்த்தீங்களா? இவைகளெல்லாம் ஆன்மீக உண்மைகள், தெய்வீக ரகசியங்கள். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க. இப்போ நான் சமீபத்தில் மைசூர் வந்தாங்க. மைசூரில் வந்து அந்த ஒரு மகான் கணபதி சச்சிதானந்த சுவாமின்னு சொல்லுவாங்க. அவரோட பறவைகள் சரணாலயத்துக்கு போனாங்க. அவர் பறவைகளோடு பேசி மகிழ்ந்ததெல்லாம் நான் பார்த்தேங்க. இவர் சொல்லி கொடுத்தது அதை சொன்னிச்சுங்க. அந்த பறவைகள்லாம் காகம் மட்டும் இல்லைங்க, பறவைகளுக்கும் அந்த நம்முடைய மனித சம்பந்தம் இருக்குங்க. அந்த ஆசிரமத்தில் நான் போய் நிறையா அற்புதங்களை அனுபவித்தேங்க. அந்த பறவைகள்லாம் எங்கள் தோளில் வந்து உட்கார்ந்ததுங்க. எங்களுக்கு அந்த பறவைகளுக்கு என்னங்க ஏதோ ஒரு நல்ல விஷயங்க. அப்படியே எங்கள் தோல்லெல்லாம் வந்து அப்படியே அந்த பறவைகள்லாம் வந்து உட்கார்ந்ததுங்க. பாருங்கள், அந்த புகைப்படங்கள்லாம் பாருங்கள். இப்போ சுருக்கமாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த தொடரில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆன்மீக அற்புதங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறையா இருக்குங்க. அதனால் அவைகளெல்லாம் நாம் பொய் என்று ஒதுக்கிவிட முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அப்படியே அதை கடந்து போங்க. முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து அனுபவிங்க. புரியுதா? அதை வந்து நீங்கள் வந்து முடிந்தால் நீங்கள் அனுமதியுங்கள், ஆனால் அவமதிக்காதீர்கள். புரியுதா? தெய்வீக ரகசியங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ இருக்கின்றன. ஆன்மீக அற்புதங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ இருக்கின்றன. இந்த கணக்கன்பட்டி ஞானேஸ்வரன் கொடுத்த அனுபவங்களை நீங்கள் இந்த தொடரில் கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்த ஒரு மகிழ்வுறு காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.